அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கருக்கணியன். இது நமது தமிழ்நாடு வலைகள். இந்த காணொலியை பாருங்கள். எங்கள் ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தன்றாமட்டு ஒன்றியத்தில் மோத்தக்கல் கிராமம். எங்கள் ஊர் காலையில ஒரு இறப்பு இன்னைக்கு நடந்தது. அந்த இறப்பை பார்த்துட்டு ஒரு பெண் பிணம் எடுத்துட்டு வந்தோம். வழியில எங்களுக்கு சரியான அரசாங்கமே தடை செஞ்சுதான் நின்று ஒரு உடல், இந்த தகனம் செய்யக்கூடிய உடல் இப்ப வரைக்கும் தனியா ஒரு ரோட்ல தனியா அனாதப்பட மாதிரி இருக்கு. எங்க சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் இந்த இடத்துல மொத்த பேருமே அழுது புலமையா உட்காந்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த அரசாங்கம் தான் எங்களை தடுத்து நிறுத்ததே தவிர இது யாருடைய பின்னணிப்புல இருந்து தடுத்துறாங்கன்றது எங்களுக்கு தெரியல. இது யார் செய்யறாங்கன்றதும் தெரியல. ஒரு பிணம் நடு ரோட்ல உலகத்திலே நடக்காத ஒரு பேரழிவு, பேர் அசிங்கமான ஒரு செயல். இது அரசாங்கமே செய்து பார்த்தா அசிங்கமா இருக்குது. இது திராவிட மாடல் சொல்லி என்ன வேணாலும் சொல்லலாம். இது எதுக்குமே பயனற்ற ஒரு ஆட்சி அமைக்கலாம் இருக்குது. இது எப்படி இது சரியான ஒரு தீர்ப்பாது? இந்த நாட்டில் இப்படி எந்த உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டுல இந்த நாட்டில் நடக்குது? எவன் ராஜராஜ சோழ, எவன் ஆண்ட பரம்பரை, எவன் இதை நம்மளுக்கு சமூக நீதி, சமத்துவம், அனைவருக்குமான ஆட்சி இந்த கட்சி திராவிட மாடல் அரசு என்று வாழ்கிழிய பீற்றிக்கொள்ளும் தமிழ்நாடு திமுக அரசு, அதன் இணையதள ஊப்பிகள், ஐடி விங், ஐநாக்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும். திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த 3 வருடத்தில் சொல்ல முடியாத அளவிற்கான சாதிய வன்முறை, தாக்குதல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை என்று ஒரு நாளைக்கு 10 நிகழ்வுக்கு மேற்பட்டு சாதிய ரீதியாக அவமானப்படுத்துதல், தாக்குதல், ஒதுக்குதல், ஓரங்கட்டுதல் போன்று நடந்து கொண்டு வருகிறது. இதற்கு எந்த ஒரு நிகழ்விற்கும் இதுவரைக்கும் திமுக அரசாங்கத்தால் தீர்வு கண்டதில்லை. திருவண்ணாமலை மாவட்டத்தில், எனது மாவட்டம் தான், அந்த மாவட்டத்தில் நடந்திருக்கிற இந்த கொடுமை 21ஆம் நூற்றாண்டில் நாமெல்லாம் மனிதர்களா என்று எண்ணி வெட்கி தலை குனிய வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. இறந்த பிறகு ஒரு உடல், அந்த உடலை கூட பொது பாதையில் எடுத்துச் சென்று இடுகாட்டில் நல்லடக்கம் செய்ய முடியாது என்றால் இது என்ன நாடு? இது என்ன அரசு? இது என்ன ஜனநாயக நடைமுறை? இதுதான் திராவிட மாடலா? அந்த பிணத்தை எடுத்து செல்வதற்கு தடுத்து தடையாக நிற்கிறது அங்குள்ள அந்த மாவட்ட காவல்துறை. சமூக வலைத்தளத்தில் இது தீயாக பரவி கொண்டு வருகிறது. இதற்கு இன்னும் நடவடிக்கை இல்லை. அது மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவர், அவர் நாற்காலியில் அமரவிட மாட்டியிருக்கிறார்கள் என்று காந்தி ஜெயந்தி 2ஆம் தேதி பஞ்சாயத்து சபை கூட்டம், கிராம சபை கூட்டம் இவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஒரு தனி பெண்ணாக போராட்டம் செய்கிறார். எனது பஞ்சாயத்தில் எந்த ஒரு செயல்பாடையும் செய்ய விடமாட்டுகிறார்கள், நாற்காலியில் அமர விட மாட்டுகிறார்கள் என்று அந்த பெண் மீது அனுமதி இல்லாமல் போராடினார் என்று வழக்கு. இது ஒரு கேவலத்திலும் கேவலம், அநீதியின் உச்சம் இது. அந்த பெண் பஞ்சாயத்து தலைவருக்கு நடக்கின்ற அடக்குமுறையை விசாரித்து அதற்குண்டான தண்டனை வழங்காமல் அந்த பெண் போராட வருவதற்கு தூண்டியது அல்லது காரணம் யார் என்று கேட்க அவருக்கு தண்டனை தராமல் அந்த பெண்ணை கைது செய்கிறது இந்த தமிழ்நாடு காவல்துறை. இது எல்லாம் இந்த தமிழ்நாடு அரசுக்கு தெரியாததா நடக்கிறதா? சரி, இது தெரியாமல் நடந்துவிட்டது. இந்த 3 வருடமாக கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கு, வேங்காய் வழக்கு, நாங்குநெறி மாணவனை வெட்டிய வழக்கு என்று பல செய்திகள், பல நிகழ்வுகள் சாதிய ரீதியாக வன்முறையாகவும், ஒதுக்குதல், தீண்டாமை போன்ற பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது யாவை ஒன்றுக்காவது தமிழ்நாடு அரசில் இதுவரை தீர்ப்பு வந்திருக்கிறதா? நீதி கிடைத்திருக்கிறதா? இதுதான் திராவிட மாடல் அரசா? இதுதான் சமூக நீதி அரசா? இதுதான் சமத்துவ அரசா? இதே நிலை நீடித்தால் தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் வாழ்கின்ற நிலைமை உத்தரப்பிரதேசத்தை விட மோசமாக போய் சேரும் என்பதை தமிழ்நாடு அரசுக்கு இந்த காணொலி வாயிலாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்களும் மக்களே, இந்த மண்ணின் மைந்தர்களே, அவர்களுக்குண்டான உரிமையும் அவர்களுக்குண்டான நீதியும் கிடைக்க வேண்டும் என்பதில் சற்றுமாவது கவனம் மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.